ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை மலையாளி. ஓகே, என்னோடய லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி குக்கிங் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி குக்கிங் ரெசிபினா, இன்றைக்கி சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம், வித் வந்து டிஃபன் அப்புறம் ரைஸ் எதுக்கு வேணாலும் அது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே அது வந்து மேட்சாக இருக்கும். டிஃபனுக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் அதை வச்சுக்கலாம். ஏன்னா கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா அதை சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், தேங்காய், அப்புறம் சிக்கன். இது பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்கிறதுக்கான பொருள். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, தனியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. ஓகேங்களா? அப்புறம் உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா, கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஐட்டம்ஸாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, அப்புறம் தனியா, ஸ்லிம் பண்ணியே வருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், ஸ்லிம் பண்ணியே வருங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிதமான தீயிலையே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ஒரு கலர் கரைட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு வரதுக்குள்ள வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு கல்பாசி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, போட்டுருங்க. இப்போது ஆனியன் போட்டுடலாம். இது இப்போது நல்லா குக் ஆகணும், அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி, இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி, வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு போடல. இப்போ நம்ம இந்த வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாரில் இருக்கிற அந்த இதுவை கொஞ்சம் அலசியத்தில் ஊற்றிடுறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் இதிலே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 2 விசில் விட போகிறோம். இப்போ இதிலே வந்து காரம் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து 8லேருந்து 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், 2.5 ஸ்பூன் தனியா போட்டிருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இதிலே காரம் இருக்கும். காரம் பத்தாதவங்க மட்டும் நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் நம்ம விட போகிறோம். பாருங்க, தண்ணி நல்லா திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 விசில் விடலாம். விட்டதுக்கப்புறம் நான் விசில் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட இட்லி வச்சு காலைல டிஃபனுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான கமெண்ட்ஸ் என்னென்னா நான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே.